Standard 12th, Unit 1, Applications of Matrices and Determinants. What is matrix? Matrix is a rectangular array of element with order m by n. Order m by n ல m n ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா ரோவும் காலம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பேஸாக வச்சு 3 டெஃபினிஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ், ரெண்டாவது அஜாயின் மேட்ரிக்ஸ் அண்ட் மூணாவது டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸ் பிக்கு வந்து ஏ இன்வர்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்கணும். அதே இது அஜாயின் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் அஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்புறம் டிட்டர்மினன்ட் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். the value of matrix A is called determinant of A. இந்த 3 டெஃபினேஷனை வச்சு வரக்கூடிய தியரம் 1.3. தியரம் 1.3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏங்கிறது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் A inverse எக்ஸிஸ்ட் ஆகும். A inverse எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா if and only if A is a non singular மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதனால் நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த ஃபார்முலா மீன்ஸ் A inverse is equal to 1 by determinant of A into adjoint A. ஓகேவா? இந்த தியரத்தில் இருந்து நம்ம 3 ஃபார்முலா டெரைவ் பண்ணி எடுக்கலாம். முதல் ஃபார்முலா ஃபார் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் A. இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் A ஃபார்முலா என்னன்னா A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. அடுத்தது is a formula for adjoint A. adjoint A is equal to cross multiply பண்ணியிருக்கேன் பண்ணால் adjoint A is equal to A inverse into determinant of A. இது தவிர இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலா ஃபார் டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம், ஃபார்முலா ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இஸ் ஃபார்முலா ஃபார் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறேன்னு என்ன எடுத்துக்கிறேன், தியரம் 1.9ல் உள்ள செகண்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். ஓகேவா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா adjoint of A is equal to determinant of A whole power n minus 1. இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நான் ஆர்டர் 3 கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆர்டர் 3 கொடுத்தேன்னா n is equal to 3 வந்துடும். அப்படி வர சொல்ல adjoint of determinant of adjoint A is equal to determinant of A whole power 3 minus 1 வரும். 3 minus 1 are 2. அப்போனா determinant of whole power 2 வந்துடும். இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போனால் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா determinant of A is equal to plus or minus root of determinant of adjoint A. A inverse ஃபார்முலா இதுதான். இதில் ஏற்கனவே டிட்டர்மெண்ட் நம்ம இருக்கிறதுல அந்த டிட்டர்மெண்ட் பேரில் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டிட்டர்மெண்ட் வேல்யூவும் அப்ளை பண்ணலாம். டிட்டர்மெண்ட் வேல்யூ is equal to root of determinant adjoint A. இதையும் அப்ளை பண்ணோம்னா A இன்வர்ஸ்க்கு இப்படி ஒரு ஃபார்முலா டெரைவ் ஆகும். அடுத்தது ஃபார்முலா ஃபார் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A. அதுக்கு என்ன பண்ணுறேன், அதே தியரம் 1.9ல் உள்ள தேர்ட் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறேன். தேர்ட் ப்ராப்பர்ட்டி adjoint into adjoint A is equal to determinant of A whole power n minus 2 into A. இதில் அதே மாதிரி n is equal to 3. அந்த n equal 3 வந்துடும். அப்போ 3 minus 2 is equal to 1. அப்படின்னா determinant of Aன்னு வரும். இங்கே உள்ள A அப்படி வச்சுக்கோங்க. இந்த determinant மட்டும் determinant of A மட்டும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம், இந்த பக்கம் ஒரு டிவிஷன் ஆயிரும். அப்போ A is equal to 1 by determinant of A into adjoint A of adjoint A. என்ன டிட்டர்மினன்ட் ஏக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A. ஓகேவா? அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும், A கிடச்சிடும்.